பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாபதி புல்டலகேசியோ. செம்மொழியான தமிழ் மொழி. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகாவில் பட்டிரைக்கட்டி விளை என்னும் கிராமத்தில் இருக்கிற ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் 30 ஆண்டு காலமாக தனது பணியை செம்மையாக செய்து பணி நிறைவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி நிறைவு விழா மற்றும் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நான் அந்த ஸ்கூலுக்கு வந்து 30 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வந்து என்னுடைய பாராட்டு விழா. 30 வருஷமே எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. என்னை ஆதரித்த அன்பு உள்ளங்கள் நிறையா நிறைய பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கவலையா இப்போ 6 டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறாங்க. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. டீச்சர் நல்லா பாடம் நடத்துவாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் அதுக்கு இந்த நல்ல ஒழுக்கத்துக்குண்டே நல்லா சொல்லி தருவாங்க. அன்பாக பாசம் எல்லா அடிக்காமல் நல்லா பாசமாக எதுனாலும் புரிகிற மாரி சொல்லி தருவாங்க. எதுனாலும் எங்களுக்கு வாங்கி தருவாங்க. கஷ்டமாக இருக்குது புரிஞ்சு வர்றது. இல்லை, டீச்சர் வந்து எங்களுக்கு நல்லா இது பண்ணி தருவாங்க. அவங்க இப்போ பிரித்து போகிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச டீச்சரே அவங்க தான். நல்லா பாடம் சொல்லி தருவாங்க. அடிக்காமல் பாசம் காமிப்பாங்க பசங்கிட்டலாம். என்னுடைய தேவையை அறிஞ்சு நிறைய பேர், யாருக்குமே இன்றைக்கி நான் சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு என்னுடைய தேவையை அறிஞ்சு, அதாவது ஏலியாவுக்கு காகத்தை கொண்டு தேவன் போஷித்தது போல் நான் நிறைய நாட்களில் போஷிக்கப்பட்டேன்.
இப்போ 30 வருஷம் சர்வீஸ் முடித்து இன்னும் 1 மாதம் இருக்குது எனக்கு. இது பிள்ளைகளுடைய ஆண்டு விழா. இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி என்னுடைய குடும்பத்திலேருந்து இன்னும் சிலர் வர இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் சொல்லலான்னு இருக்கிறேன். என்னென்னா பெற்றோருக்கு அவங்க முக்கியமாக கீழ்ப்படியணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பெற்றோருக்கு மட்டும் கீழ்ப்படிகிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். நல்லா படித்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பேன். அந்த அட்வைஸில் எதையாவது நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எப்போ நம்ம சந்தித்தாலும் நீங்கள் ஒரு மேலான பதவியில் இருக்கணும். எங்கள் நாடார் நடுநிலைப்பள்ளியில் இன்றைக்கி முப்பெரும் விழாவாக ஃபங்க்ஷன் நடைபெறுது. பள்ளியோட ஆண்டு விழா, தலிதா ஜெயராணி டீச்சரோட பாராட்டு விழா, பெற்றோர் ஆசிரியர் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெறுது. தலிதா டீச்சர் வந்து 31 வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து இந்த வருஷம் பணி ஓய்வு பெறுறாங்க. நான் கடந்த ஒரு 2 வருஷமாக டீச்சரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். டீச்சர்கிட்டருந்து நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். அதே விஷயத்தை தொடர்ந்து நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். டீச்சர் இந்த ஸ்கூலை விட்டு போனாலும் டீச்சரை சொல்லிக் கொடுத்த நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் தொடர்ந்து இந்த ஸ்கூலில் செயல்படுத்துவோம். நான் பிகாம் படிக்கிறேன். அதாவது டீச்சர்கிட்ட வந்து 3 வருஷம் வந்து படித்தேன். நல்லா பாடம் நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு டீச்சர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறது வந்து ஒரு கை முறிஞ்ச மாதிரி, அது வந்து ஸ்கூலுக்கு ஒரு தூண் இல்லாத மாதிரி. அதனால் ரொம்ப ஃபீலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டீச்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த ஸ்கூலில் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து குறைஞ்ச நான் 3 வருஷம் படிச்சிருக்கேன். அதாவது நான் வந்து எழுத்து படிப்பு அதாவது 1 2 தெரியாது. ஆனால் அந்த டீச்சர் வந்து எனக்கு இந்த தாய்க்கு தாய் மாதிரி அப்படி ஒவ்வொன்றா சொல்லி தந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டீச்சர் போகும்போது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. டீச்சர் கூப்பிட்டாங்க. நான் வந்து காலேஜுக்கு போகும்போது எனக்கு ரிட்டையர் ஃபங்க்ஷன்டா வந்துரு கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டீச்சர் மனசுக்காக கண்டிப்பாக வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த டீச்சர் ரிட்டையர்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. நாங்கள் நாடார் நடுநிலைப்பள்ளியில் இன்றைக்கி முப்பெரும் விழா கொண்டாடுகிறோம். அதில் எங்கள் டீச்சர் எங்கள் கூட பணிபுரிஞ்ச டீச்சர் தலிதா டீச்சருக்கு இன்றைக்கி வந்து பாராட்டு விழா வச்சு அவங்கள வழி அனுப்ப இருக்கோம். டீச்சர் வந்து எங்களோட ரொம்ப ஐக்கியமாக இருந்து பணிபுரிஞ்ச ஒரு ஆள். கரெக்டு டைமுக்கு வேலைக்கு வந்த ஆள். பிள்ளைகளோடலாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்கள நாங்கள் விட்டு பிரிகிறது எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு பாரமான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி எங்கள் கூட ஒர்க் பண்ண எங்கள் ஸ்டாஃப் எங்கள் டீச்சர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஃபங்க்ஷன் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். டீச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி எல்லா விஷயத்துலையும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. தெரியாத விஷயங்கள் நிறைய கேட்குறப்ப வந்து அதை நல்லா பொறுமையாக சொல்லி தருவாங்க. என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் லெவலில் தான் நான் அவங்கள எப்போதும் பார்ப்பேன். அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி. இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பணி நிறைவு நாள். இந்த ஸ்கூல் வந்து எனக்கு ஒரு 31 வருஷமாக நல்லா தெரியும். இதே ஸ்கூலில் தான் எங்கள் அக்காலாம் படிச்சிருக்கா. பட் எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் சின்ன ஸ்கூலில் படித்து இது பண்ணேன். இன்றைக்கி எங்கள் அம்மா பணி நிறைவு பெற்று தன்னோட அரசு நிர்ணயித்தபடி பணி நிறைவு பெற்று வீட்டுக்கு வர இருக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல நாளை நாங்கள் நினச்சி இறைவனுக்கு எங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இப்போ நாடார் நடுநிலைப்பள்ளி பட்டரக்கட்டை விலையில் இருக்கிற நாடார் நடுநிலைப்பள்ளியினுடைய பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்ப்போம்.